ஓம் எப்படி சொல்லணும் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருப்போம். அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஒரு மூச்சு காற்றுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஓம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகும், மனசு இன்னும் கொஞ்சம் அமைதியாகும். அப்புறம் ஓம் சவுண்டே வெளில வராது, உள்ளுக்குள்ளே சொல்ல ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே சொல்லாது, அப்படியே நின்றுடும். அந்த நிலைக்காக தான் இந்த மந்திரம் சொல்கிறது. சரிங்களா? அந்த நிலை வந்த பிறகு அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. எப்போ ஏந்திரிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கே தோணும். சரி, உட்காந்தாச்சு, தியானம் கரெக்டாக நடந்திருக்கு, நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்குன்னு உங்களுக்கே தோணும். அப்போ ஏந்திரிங்க. அப்போ பொறுமையாக கண்ணை திறந்துட்டு அமைதியாக உட்காந்து, உடனே ஏஞ்சி அப்படியே வரணும் போயிடாதீங்க. அப்படியே உட்காந்துட்டு, இந்த பிரார்த்தனை செய்த வச்சே உனக்கு நன்றிப்பா. யார்? இறைவனுக்கு தான். உனக்கு நன்றிப்பா. இந்த பிரார்த்தனை செய்த வாய்ப்பு கொடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிப்பா அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மனசார நன்றி சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு வெளில உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இதை செஞ்சாலே நிச்சயமாக பல ப்ராப்ளங்கள், பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லை, நோய் சீக்கிரமாக குணமாகும்.